எல்லாருக்கும் வணக்கம். நான் ரோபோ சங்கர் பேசுறேன். அசத்தல் டிவி இது வெறும் பொழுதுபோக்கு சேனல் அல்ல, மக்களின் மனதை பழுது பார்க்கும் சேனல். தவறாம நம்ம அசத்தல் டிவியை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நகைச்சுவை தோட்டத்துக்கு வந்துள்ள ரோஜா கூட்டம் மரியாதைக்குரிய ஸ்ரீகாந்த் அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்று விட்டு, உலகத்திலேயே ரொம்ப மகிழ்வாக இருக்கிற நாடு எந்த நாடு அப்படின்வாங்க. நம்மளாம் டக்குன்னு சொன்ன உடனே எல்லோரும் என்ன யோசிப்போம்னா, வசதியிலையும் கல்வியிலும் அதிகமாக உள்ள அமெரிக்கா நினைப்போம். ஆனால் உலகத்திலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிற நாடு நெதர்லாந்து அப்படின்வாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, அமைதி மனநிறைவு அதிகமாக உள்ள மக்கள் இருக்கிறனால அப்படின்னு. ஆனால் மனநிறைவு யாருக்குமே கிடைக்காது. 99 மார்க் எடுத்தையும் கூட வாத்தியார் திட்டான், ஆசமாக பண்ணிடணும். 1 மார்க் போட்டேன் என்ன கொல்ல உதவணும். ஆனால் 7 மார்க் எடுத்தையும் சந்தோஷப்பட்டேன், நல்ல வாத்தியார். போனதும் 5 ஓட்டம் தவிர 2 கூட்டி போட்டுட்டார். அந்த மனநிறைவு நிறையா பேருக்கு வராதனால பேசுகிறதே பாருங்களேன். யாராருக்கும் நம்ம ஆஸ்கார் விருதெல்லாம் தரோம், ரைட்டு. ஆனால் தமிழ்நாட்டில் பேசுகிறவங்களுக்கு தரலாம். அப்படி பேசுகிறேன் ஒவ்வொருத்தன் பேச்சு சொல்லிட்டான். எப்பா நம்ம மாரிமுத்து நடுத்தருக்கு வந்துட்டான். என்னையா சொல்கிற? பெரிய வசதியானவனியா, 2 காரு 2 பங்களா வச்சிருந்தா, நல்ல கோடீஸ்வரன் பாரியா. கடவுள் கண்ணை மூடிட்டார் போலையா. எப்படியாப்பட்டாலாம் அப்படியா? ஏழை நிறுத்துறா. கீழத்தெருவுலேருந்து வீடை மாற்றிட்டு நடுத்தரு குடி வந்திருக்கேன். அதுக்குள்ளே நீ ஏன்டா அரை மணி நேரம் இப்படி பேசுகிற? ஒரு சின்ன கேப்பு கிடைக்கூடாதாரா? இப்படி அவன் தொடங்கினோம்னா போதும், இப்போ முடிக்கிறதுக்கு கொண்டு வரியா 1 கிலோமீட்டர். பயங்கரமாக இருக்கும். இன்னொருத்தி ஆரம்பிச்சு இதை விட. நேற்று பஸ்ஸில் போய்கிட்டு இருந்தேன்னா கண்டக்டர் வந்தார். டிக்கெட் கேட்கவும் டிக்கெட் எடுக்கிறக்கா ரூபா எடுத்தேன். அதுக்கு பக்கத்தில் நீ கோவிக்கிறான்டா. ஏன் அவன் ஏன் கோவிக்கிறேன்? அவன் பேர் தானே எடுத்தேன், அப்புறம் கோவிக்க அவன் என்ன செய்வான்? இப்போ இது ஒரு வசனமா? இதை நம்ம உட்காந்து கேட்கணுமான்னு. ஏன்னா பேச்சாளர்களே பல விதமாக பார்த்துருக்கோம். அது சொல்லுவாங்க, அதாவது பேச்சாளர் இருக்கிறது கஷ்டம், பேச்சாளர் இருக்கிறது கஷ்டம் அப்படிப்பாங்க. அவ்வளோ சிரமம். ஏன்னா தேவையான இடத்துல மணிக்கணக்காக பேசலாம், தேவையில்லாத இடத்துல மணிரத்னம் மாதிரி பேசினா போதும், 2 வார்த்தை. அதுதான் டக்கு முடிக்கிறதுக்கு நல்லது. ஆனால் அப்படி நடக்காது. பேச்சாளர் டைம்னா கரெக்டாக பேசுவார். 5 மணிக்கு மீட்டிங்னா 4:45 போயிடுவார். கண் மாதிரி இருக்கும் பேச்சு. அன்றைக்கி வேகமாக போயிட்டு இருக்காரு, திடீர்னு கார் டயர் பஞ்சர் ஆகிடுச்சு. அவர் பேச்சை கேட்டு கிடையாது, அதான் ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆகிடுமே, ஐயோ டயாச்சு, எப்படி வேகமாக போய் சேருமே, நம்மளுடைய கொள்கையில் மாறிடுமேன்னு சொல்லி ஒரே தடபுடலாக இருக்கா. எப்படி போகிறது? இது ஒரே ஒரு பாதாங்க, காட்டு வழியாக போனாத்தான். சரி நான் ஓடுறேன் அப்படின்னு சொல்லி வேட்டி வரிஞ்சு கட்டி அவர் வாட்டுக்கு ஓடினார். அது பெரிய சிங்கம் புலி உள்ள காடு. சிங்கம் வழி மறிச்சிச்சு. ஐயா இல்லைங்க, நான் போயிட்டு கண்டிப்பாக வரேன், அப்போ சாப்பிடுங்க. என் கொள்கையில் மாற்றம் வந்துருக்காரு. என்ன செய்வேன், நீ என்ன வேலை பார்க்குறேன்? நான் பேச்சாளர் அப்படின்னா பேசி மயக்குவேன். எங்கே பேசுவாப்பா, என்னை மயக்கு பேசி அப்படியா அப்படி ஆத்தாடி பேசி என்கிட்ட தானே பேச முடியாது. இந்த இருமல் பேசு. அன்பார்ந்த கரடிகளே, புலிகளே, சிங்கங்களே, மான்களே, முள்ளமண்டிகளே, குரங்குகளே அப்படின்னா கிருகிருன்னு சிங்கம் சுற்றி சத்துன்னு செவத்தில் அடிச்சு கீழே வந்துச்சு. அப்படியே எட்டி பார்த்தேன், நல்ல வேலைக்கு மயக்கப்பட்டுருச்சு, தப்பு சப்புன்னு ஓடிட்டான். அது ஓடின பார்த்துட்டு சிங்கம் லேசாக தலையை தூக்கிட்டு பார்த்துச்சு. நல்ல வேலைக்கு மயக்கம் போட்ட மாதிரி நடித்தோம், இல்லாட்டி நம்மளை பேசியே கொண்டுப்பான் போல. அப்படி இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி பேசலாம் எங்கே கற்றுக்கலாம்னு நம்ம ஆள்கிட்ட தான். தலைப்பே இல்லாமல் பேசுகிறாள்லாம் உண்டியா. வாழ்க்கை அவர் புதுசாக பற்றி மேடைக்கு வர்றாரு. அவர் எய்ட்ஸை பற்றி பேச சொன்னாங்க. நான் முன்ன பின்ன பேசி பழக்கம் இல்லைங்க, அதனால் எய்ட்ஸை பற்றிலாம் ஓப்பனாக பேச முடியாது, நீங்கள் சும்மா பேசுங்க அப்படின்னா அவர் முன்ன பின்ன பழக்கம் இல்லை, இதுன்றதை வச்சுக்கிட்டே பேசுகிறார். இது ரொம்ப மோசமான இது இங்கேருந்து வந்தது இது கிடையாது. இது அங்கேருந்து இது பண்ணதுனால இது ரொம்ப மோசமான இது விஷயத்தில் அந்த ஆண்கள்லாம் கொஞ்சம் இதுவாக இருந்துக்கிட்டிங்கன்னா இதை நம்ம இதுலேருந்து இது பண்ணிடலாம். அதனால் இது வராமல் இதுக்கு இதெல்லாம் சேர்ந்து நம்ம இது பண்ணியிருக்கோம். யாருமே இதை இதாக நினச்சிட்டு இதுவாக இருந்துடக்கூடாது. அதனால் இதோட நான் இது பண்ணிக்கிறேன். இது ஒன்றுமே கிடையாது. இதுன்னு 2 வாரத்தில் 2 மணி நேரம் பேசுகிறான்னா நம்ம என்னத்தை செய்ய முடியும்? இந்த ஆளுக்கு அவார்டை கொடுத்துட்டு பேசாமல் வீட்டில் படுத்துக்கிறோம். நம்ம புரிஞ்சுக்காது பேச்சு. அதில் கரெக்டாக பேசினாத்தான் போச்சு சில இடங்களில். அது ரொம்ப நீட்டி முழங்கிட்டு போயிடுவேன். ஒரு ஆள் வேகமாக போனார், பேசணும். ஐயோட்டா இருங்க, கொஞ்சம் ஒரு எல்லாருக்கும் ஒன்று கொடுக்கணுங்க, நலத்திட்ட உதவி. அது கொடுத்த பின்னாடி பேசுங்க. டயாச்சியா, நீ வாட்டுக்கு லேட் பண்ணிக்கிட்டு, நான் பேசுகிறேன் அப்புறம் நீ கொடு. இருங்க பேசுகிறேன் அப்புறம் பின்னாடி கொடு. போய் 3/4 மணி நேரம் பேசி வேறு விருவிட்டு வந்தார். அப்பா ஏப்பா ஏதோ கழுதை கொடுத்து தொலைன்றீங்களே, என்னத்தை கொடுத்துங்க? என்ன கொடுக்க போகிறீங்க? செவிட்டு மிஷினை எல்லோரும் கொடுக்கலாம்னு இருந்தோம். அதாவது காதே கால்கிட்ட 3/4 மணி நேரம் பேசியிருக்காங்க. அதை கொடுத்தா தானே பேச்சு கேட்க முடியும். படபடப்பாக இயக்குறாளுக்கு அது ஒன்று. எல்லாமே நம்மளாக சொல்லிக்கிறது. ஏன்னா நடக்கிற பாருங்களேன், ஒவ்வொரு துறையில் நடக்கும். ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் சப் இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டார். ஏட்டு 401 வாயா அப்படின்னு. என்னங்க சார்? திருப்பூர்ன்ற அம்மாயில் ஒரு பணம் மிதக்காம விசாரிச்சியா? சும்மா இருங்க, நானும் 3/4 மணி நேரம் விசாரித்தேன், வாயை திறக்க மாட்டேங்குது. பணத்திட்டே போய் கட்டிக்கான், மூக்கை பிடிச்சிக்கிட்டு அழுகி பணத்துட்டு 1/2 மணி நேரம் பேசியிருக்கானியா. எப்போ செத்த எத்தனை மணிக்கு? அதை நான் ஃபோன் போட்டால் கேட்கும். இப்படி நடந்துச்சு. போயா ஒன்றெல்லாம் வச்சுருந்தா நல்லாயிருக்கு. பையா 602 நீ வா. நம்ம வைகை எக்ஸ்பிரஸில் அந்த
செகண்ட் கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு பாடி கிடந்துச்சாமே, என்ன பார்த்தீங்க நீங்கள், என்ன பார்த்தீங்க, பாடி மட்டுமா கிடந்துச்சு, கூட ஒரு சேலையும் கிடந்துச்சு அப்படின்ட்டுக்கா. யாரு ஒரு பணம் கிடைக்கிறான்டா, எதோ பார்த்துட்டு எல்லா இடத்துலையுமே இப்போ வீரமாக பேசுகிறது உண்டு. மிலிட்ரியில் எல்லாம் லீவில் வந்திருக்காங்க, நண்பர்களாக உட்காந்து பேச்ச ஆரம்பிக்குது. ஒரு ஆள், நான் இராணுவத்தில் ஒருத்தன் தலையை துண்டாக வெட்டினேன். அடுத்த ஆள், நான் 2 பேர் தலையை துண்டாக வெட்டினேன். நிறுத்துங்கடா, 1 2 பெருசா, நான் 3 பேர் காலை வெட்டினேன்டா. ஏன் தலை இருக்கும் வேண்டா காலை வெட்டினேன், எதை எனக்கு முன்னாடி எவனை வெட்டிட்டு போயிட்டேன்ல, நான் இருக்கிறதானே வெட்ட முடியும். அரே சும்மா ஆட்டுக்கால் செத்த போயிட்டு வெட்டு வந்து அவ்வளோ பெருமை, அது ஒரு விஷயம். இதில் குடாக்குணன்றது நம்ம பெரியவங்க சொல்கிறது, அது கிராமத்து நடக்கும். ஏன்னா ரொம்ப அர்த்தம் தெரியாமல் பேசுகிறது. ஆரம்பிக்கிறார் மயனை பற்றி, என் மயன் கோமாவில் இருக்காங்க. அப்படியா, பரவாயில்லையா, என்ன சம்பளம் வாங்குறேன், அங்கேயே செட்டில் ஆகிட்டானா அப்படிக்காரு. கோமான்ற நோயிடா, கையால் விளங்காமல் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கேன், செட்டில் ஆகிட்டான்ட்டு. அது ஒரு நாடுன்னே நினச்சிருக்கேன் கோவா மாதிரி. அதாவது பரவாயில்ல, இன்னொருத்தர்கிட்ட சொன்னாங்களாம், தலைவர் வந்து கோமா ஸ்டேஜில் இருக்காருன்னு. எனக்கும் எப்படியா சிபாரிசு பண்ணி 2 வார்த்தை பேசுறதுக்கு அளவு. அது என்னன்னா, குழந்தையாகவே நம்ம இருக்கும்போது பேச பழகின விஷயம், அதை நீ மாற்ற முடியாது. ஏன்னா ரொம்ப சிரமப்படுறது இன்றைக்கி யார் அப்படின்னா, வாத்தியார் தான் ரொம்ப சிரமப்படுறது. ஏன்னா ஒரே நேரத்தில் 60 பேரும் 60 பேரும் குரங்கு பீலாக இருப்பாங்க, ஆளாளுக்கு ஒரு சேட்டை பண்ணுவாங்க. கேள்வி பாடம் நடத்திக்கிட்டே இருக்கும்போது சொன்னார், தசரதனுக்கு 60,000 கொண்டாட்டிகள் அப்படின்னார். யார் சார், மூத்த மனைவி அப்படின்ட்டுருக்கான். இதில் ஒரு டவுட், இதில் பரிச்சை வைக்க போகிறாங்க. அப்படி தம்பி, வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. டவுட்னா அப்படின்ட்டான். டவுட்லேயே டவுட், அவனுக்கு டவுட்னா ஐயம்னு அர்த்தம். ஐயம்னா உட்கார், நீ இதுக்கு மேலே நான் உன்ட்ட பேசி ஒன்றும் விளங்க போகிறது இல்லைடா, முடிஞ்சு வச்சு. லவ் பண்ணுறப்ப அதுக்கு அடுத்த பருவம், பள்ளிக்கு அடுத்து ஒரு பருவம் இருக்கும், லவ் பண்ணுற பருவம். ஒன்று மட்டுமே, இப்போ பெண்கள் மட்டும் நாட்டில் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? எவனாவது ஆம்பளை போய் குளிப்பானா? ஒருத்தன் குளிப்ப, துணி வைப்பாங்களா, பவுடர் எதுவுமே விற்காது தமிழ்நாட்டில். செல்ஃபோன் கூட லாஸ் ஆகிப்போம் எல்லா கம்பெனி, எவன் பேச மாட்டேன். காரணம் அப்படி லவ் பண்ணுவாங்க. மலையில் அந்த பிள்ளை கொடையை பிடிச்சிட்டு போது மழை பேசிச்சான். பாவி மகன், இன்னைக்காவது குளிப்பான்னு பார்த்தேன், இன்னைக்கும் கொடையை பிடிச்சிட்டு போகிறாளே, ஒரு நகைச்சுக்காக சொல்கிறது. குடும்பத்தில் என்ன விஷயம், அதிகபட்சமாக குடும்பத்தில் யாருக்கு சண்டை வரும்னா அந்த மாமியார் மருமக கடையில் தான் சண்டை வரும். அதுக்கு என்ன அப்படின்னா, அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. ஏன் இப்படி சண்டை வரீங்கன்னா, நாங்கள் சண்டையாக ஓட்டோம், நாங்கள் வீட்டில் விளையாடுறதுக்கு அந்த சண்டை ஒரு சண்டை கிடையாது. வீட்டில் நாங்கள் கிரிக்கெட் விளையாடுறோம். என்ன கிரிக்கெட்டு, மாமியார் கோவத்தில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வெறிவாங்க மேலே, அதான் பவுலிங். உடனே நான் கரண்டியை வச்சு அதை தட்டி விடுவேன், பேட்டி. பக்கத்து வீட்டில் விழுந்துச்சுன்னா அது 4, அதுக்கு அடுத்த வீட்டில் விழுந்துச்சுன்னா அது 6. எங்கள் வீட்டுக்காரர் மேலே ஐயோன்னு விழுந்தாருன்னா அவுட், அவ்வளோதான். கிரிக்கெட்டை கண்டுபிடிச்சவங்க கூட அந்த அளவுக்கு ஆழமாக யோசிச்சிருக்க மாட்டேன், அப்படி யோசிச்சிருக்கு. ஏன்னா டாக்டர் சொல்லியிருக்காரு, ஏம்மா உங்கள் மாமியா 90% பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைம்மா அப்படி சொல்லாங்க டாக்டர். அது கொஞ்சம் 100% சொல்லுங்க, என் மனசு ஆறுதலாக இருக்கு. இப்போ என்னமோ டாக்டர் மெரிட்டாருமா, அது மாமியா மேலே இப்படி ஒரு அக்கறையா? ஏன்னா வெயிட் போட்டாக்கா அவங்க மாமியா அவங்க அப்படி திட்டுது. ஆமாங்க, குழவிகளை தூக்கி தலையில் ஓட்டேன், அதுக்கு அதான் வெயிட் அங்கே போட்டிருக்கான் மாமியா மேலே. இது நடக்கு டாக்டர் நடக்கு என்னன்னா, டாக்டர் சில கேள்விப்பட்டாலே பயந்துறாங்க, அப்படி பயமுறுத்திக்குவார். போயிட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு வெளியே வந்திருக்கார். போஸ்ட்மார்ட்டம் பண்ணிக்கிட்டு ஒரு சத்தம் கேட்டு, பார்த்து மெதுவாக பண்ணுங்க, வலிக்காமல் குணம் பேசிருக்கு. அப்போ நான் அடுத்து உள்ள நீ போஸ்ட்மார்ட்டத்துக்குள்ள போக முடியுமா? நடக்காது. என்ன டாக்டர், நேற்று வந்து மைனர் ஆப்ரேஷன் போதும் அப்படின்னீங்க, இன்றைக்கி என்னமோ திடீர்னு மேஜர் ஆப்ரேஷன் சொல்கிறீங்களே. வத்தலை கொண்டு பக்கத்தில் ஒரு இடம் விலைக்கு வருதுங்க, வேறு வழி நம்மளுக்கு இல்லை. பாரு, அவனுக்கு இடம் வேணும்ன்றக்கா நம்மளை அறுக்கிறதா 2ஆ போட்டு. அதனால் எவ்வளோ கஷ்டமான துறையிலையும் நகைச்சுவை இருக்கும். போலீஸை பற்றி சொன்னோம், ரொம்ப ஆச்சரியமாக ஆபத்தோடு உட்காந்துருக்க இடம் மருத்துவமனை, அங்கே நகைச்சுவை இருக்கும். ஆனால் நம்மளுக்கு ரசிப்பதற்கான காலத்தை நம்ம உருவாக்கிற மறந்துட்டோம்ன்றக்கா சொல்கிறது. வாழ்க்கை எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு ஒரு சின்ன குட்டின்னு விஷயம் சொல்லுவாங்க. ரொம்ப லாங்கில், ரொம்ப நீண்ட தூரம் பயணம் செய்யும்போது அந்த மாதிரி 4 வழி சாலையில் அப்படி போகிறோம். வேமா நல்லா போகும்போது சில்லுன்னு காற்று வருது. அப்போ அசந்து தூங்குறோம். கொஞ்சம் நேரம் தூங்கும்போது சடான்னு ஒரு சடன் பிரேக் போட்டோன்னே டக்குன்னு தூக்கி அடித்தோடனே, என்னப்பா என்ன டிரைவர் என்னாச்சு? இல்லைங்க சார், ஒரு ஸ்பீடு பிரேக். அப்படியா, சரி பார்த்து போ. மறுபடியும் சில்லுன்னு காற்று போய்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் நேரம் அசந்து தூங்கினோன்னே மறுபடியும் கீச்சுன்னு ஒரு பிரேக் போட்டோன்னே டக்குன்னு அதிர்ச்சா, என்னப்பா என்ன? இல்லை சார், மறுபடியும் ஒரு ஸ்பீடு பிரேக். அப்படியா? இதே மாதிரி வாழ்க்கை பயணம் அப்படின்வாங்க. வாழ்க்கை பயணம் கிட்டத்தட்ட 70 வருஷம் 80 வருஷம் போகிறோம். அப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஸ்பீடு பிரேக் மாதிரி சின்ன கஷ்டம் துன்பம் இடையில வரும். ஆனால் அந்த ஸ்பீடு பிரேக் மட்டும் இல்லாட்டி என்ன ஆகும், ரொம்ப சோகத்தில் டிரைவரும் தூங்கிடுவார். அப்புறம் ஒரு புளிய மரமோ இல்லை ஒரு பாலத்திலே அம்மா சொல்லி முடிச்சுடுவார். அது மாதிரி இந்த ஸ்பீடு பிரேக்குன்றது வாழ்க்கையில் வரக்கூடிய சின்ன துன்பம். அது வந்து நம்மளை ஸ்பீடு பிரேக்கு விழிப்புணர்வு உண்டு பண்ணுற மாதிரி, இந்த துக்கமும் கவலை இப்படி நடந்துக்கிடான்னு ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரதான். அதாவது வாழ்க்கை பயணத்துக்கும் வாகன பயணத்துக்குள்ள ஒரு ஒற்றுமை சொல்கிறதுக்காக. அதனால் பிறப்பு வந்து ஒரு சம்பவமாக இருந்தால் கூட இறப்பு வந்து ஒரு சரித்திரமாக இருக்கட்ட பண்ணுவாங்க. அடுத்தவருக்கு நம்ம இதயத்தில் இடம் கொடுக்குறது ஈஸி, ஆனால் அடுத்தவருடைய இதயத்தில் இடம் பிடிக்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க.
ஆனால் நகைச்சுவோடையும் கலகலப்பாக இருக்க நண்பர்களை சுற்றி எப்பவுமே ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும், மகிழ்வாக இருப்பாங்க. அவன்கிட்ட கொஞ்ச நேரம் இருக்காமல் இயங்கக்கூடிய விஷயம். அதை ஏறக்குறைய நம்ம நிகழ்ச்சி உங்களுக்கு பூர்த்தி பண்ணணும்னு சொல்லி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி சொல்லி உரைக்கு திரையிடுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் நடிகர் ஸ்ரீகாந்த் சார் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, சார் நிகழ்ச்சிக்கு போகலாமா சார்? வாங்க ஜானகிராமன். இன்னைக்கு என்ன செஞ்சு அசத்த போறீங்க? ஸ்டாண்டப் காமெடி பண்ணி அசத்தலாம். ஸ்டாண்டப் காமெடி சூப்பர் அசத்துருங்க. அதாவது ஒரு அழகான பழமொழி சொல்லுவாங்க, தேவையில்லாத பொருளை நீ வாங்கும் பொழுது தேவையானதை விற்று விடுவான்னு சொல்லுவாங்க. அது வந்து பழமொழி. சில சமயம் அது வந்து ஆம்பளைகளுக்கும் பொருந்தும். தேவையில்லாமல் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு அவனுக்கு தேவையான மானம், ரோசம், சூடு, சொரணை எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம ஆளுங்க அலைவானுங்க. அன்னைக்கு 2 அம்மா பேசிக்குது. ஒரு அம்மா சொல்லுது, எங்கள் வீட்டுக்காரரு மஸ்கட்டில் இருக்காரு, உங்கள் வீட்டுக்காரரு அவன் கல்யாணம் ஆனது சமயக்கட்டில் தான் இருக்கான். ஏன்னா அது போயிட்டு இருக்கு. ஆனால் ஒருத்தன் சொன்னான், என் பையன் என் பொண்டாட்டி மாதிரியே நான், உன் பையன் உன் பொண்டாட்டியை வேணா அழகாக இருப்பானா, இல்லை அவனும் என் பேச்சை கேட்க மாட்டான். அப்படியே ஃபீல் பண்ணிக்கிறானுங்க. குடும்பத்தில் எவ்வளோ காமெடி இருக்கோ அதே மாதிரி இந்த அரசியல்லையும் காமெடி இருக்கும். நம்ம தலைவர் சமய சொற்பொழிவாளர்னு சொல்கிறாங்களே, அவ்வளவு ஆன்மீகவாதியா? யோ, அவர் சமயத்துக்கு பேசுகிற மாதிரி பேசுகிறவரியா, அதனால தான் அவரை சமய சொற்பொழிவாருங்கிறானுங்க. இன்னொன்று, அங்கே தலைவர் பேசினார்னா அப்படியே அருவியாக கொட்டுன்னு இருக்கான். அருவியாக கொட்டும்னா அப்படி அழகாக பேசுவாரா? இல்லை, வாயிலிருந்து ஜொல்லு ஒழுகும்பியா, அதைத்தாயா பேசுகிறோம் அப்படின்ட்டு இன்னொரு சொல்லியிருக்காரு. டேய், நம்ம தொகுதிக்கு நம்ம ஏதாவது செய்யணும்டான் இருக்கார் தலைவர். தலைவரே, ஒரு குவார்டர் கட்டிங் ஏறினவுடனே நீங்கள் பாட்டுக்கு வளர ஆரம்பிக்கிறீங்களே, பேசாமல் உட்காருங்க தலைவர்ன்னு இருக்கான். அன்றைக்கி வந்து தலைவர்கிட்ட ஒரு தொண்டன் சொல்லியிருக்கான், தலைவரே தயவு செஞ்சு நம்ம தொகுதி பக்கம் அடிக்கடி போகாதீங்கன்னு இருக்கான். ஏன், நம்ம தொகுதியில் நல்லதே நடக்க மாட்டேங்குது எல்லாம் பேசிக்கிறாங்கன்னு இருக்கான். அப்புறம் என்ன, நம்ம தலைவர் அடிக்கடி கலைக்கப் போவது யாருன்னு பாட்டு பாடிட்டு இருக்காருன்னு. ஒன்றும் இல்லை, ஒரே நேரத்தில் மகளிரில் 6 பேர் கர்ப்பமாயிட்டாங்களாம், அதை தான் அவர் கலைக்கப் போவது யாருன்னு சிம்பாலிக்காக பாடிட்டு இருக்காரு அப்படின்னு. நம்ம தலைவர் இவ்வளோ பெரிய அப்பாவியாக இருக்கக்கூடாது. என்ன, சட்டசபையில் ஸ்பீக்கர் பக்கத்தில் இடம் கிடச்சிருக்குன்னு அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஸ்பீக்கர் பக்கத்தில்னா அப்போ நல்லா பாட்டு கேட்கும்லங்கிறாரு. அவ்வளோ அப்பாவியாக இருக்கார் அவர். அன்றைக்கி ஒருத்தன் போயிருக்கான் டாக்டர்கிட்ட, டாக்டர் நேற்று என்னை பார்க்குறதுக்கு வந்திருந்தீங்க, நேற்று எனக்கு இன்ஜெக்ஷன் போட்டேன், இன்றைக்கி எப்படி இருக்கு, நேற்றுக்கு இன்றைக்கி எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காரு. நேற்றுக்கு இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல, என்ன இப்போ தான் நர்ஸு கொஞ்சம் சிரிக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு இருக்கான். அவன் டாக்டர் அவர் ஒன்று கேட்டார்னா இவங்க ஒன்று பேசிக்கிறாங்க. சார்லி சாப்ளின் சொன்ன ஒரே ஒரு அழகான வரி என்னென்னா, உன் மனது வலிக்கும் பொழுது நீ சிரி, மற்றவர்கள் மனது வலிக்கும் பொழுது அவர்களை சிரிக்கவைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அவர்களை சிரிக்க வைப்பதான் நமது சிறந்த நோக்கமாக சொல்லிக்கொண்டு, அந்த சிறந்த நோக்கத்தை அழகாக செய்து கொண்டிருக்கிறது நம்முடைய அசத்தப்போவது நிகழ்ச்சி என்று சொல்லிக்கொண்டு, இந்த நல்ல வாய்ப்பில் எடுத்த இயக்குநர்களுக்கு அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகின்ற நண்பர்களே, நன்றி நன்றி நன்றி. நீங்கள் சொன்னோன்னு ஒரு உண்மையான விஷயம், பேரறிஞர் அண்ணாவுக்காக வந்து என்எஸ் கிருஷ்ணன் இருக்கார், நமது கலைவாணர், அவர் வந்து எலெக்ஷனில் அவருக்காக வந்து ப்ராபகண்டா பண்ண போயிருக்காரு காஞ்சிபுரத்தில். அப்போ அறிஞர் அண்ணாதுரையை எதிர்த்து ஒரு டாக்டர் நின்னாராம். இவர் சொன்னார், அந்த டாக்டர் ரொம்ப நல்ல டாக்டர், இந்த ஏரியாலேயே ரொம்ப கைராசியான டாக்டர் அப்படின்னு அவரை பயங்கரமாக புகழ்ந்து பேசிகிட்டு இருந்தாராம். எல்லாருக்கும் ஒன்றுமே புரியல, என்னடா இவர் இப்படி ஆரம்பிச்சிட்டாருன்னு. அப்புறம் சொன்னாராம், அவரை உங்கள் ஊரை விட்டு அமுச்சிட்டா அப்புறம் வந்து இங்கே எங்கே போய் யார்கிட்ட வைத்தியம் பார்ப்பீங்க, அதை விட இவரை அனுப்பிச்சிங்கன்னா அங்கேருந்துட்டே உங்களுக்கு நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொன்னாராம். சூப்பர் மதன்ஜி. இப்போ நான் சொல்கிறது ரியல் இன்சிடென்ட் தான். 1980s இந்த மாங்கோலில் மயிலாப்பூரில் மீட்டிங் நடக்கும்போது ஆவேசமாக சில பேர் பேசுவாங்க மைக்கில், எதிர்கட்சிக்காரர்களை ஒன்று கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு. கீழே நம்ம தொண்டர்கள் இருக்காங்க 2 பேரில், என்ன ஆவேசமாக பேசுகிறார்ல நம்ம, அவர் ஆவேசமாக பேசல, அவருக்கு 1 crore அர்ஜென்ட்டாக ஓணுமா, அதுதான் எதிர்கட்சிக்காரர்களை ஒன்று கேட்டுக்கொள்கிறேன்றார். ஒருத்தர் வந்து அவருடைய ஜால்ராவை கூப்பிட்டு கேட்டிருக்காரு, என்னையா அரசியல் பிரவேசம் நம்மளது ஆரம்பித்து ஒரு மாதம் ஆச்சு, வெளியில் மக்கள்லாம் என்ன பேசிக்கிறாங்கன்னு. ஒன்று திட்டவட்டமாக சொல்கிறாங்க, சார் உங்கள் கட்சியை யாராலையுமே பிரிக்க முடியாது, ஏன்னா இருக்கிறதே நீங்கள் ஒருத்தர் தான் சார். அரசியல்னாலே ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் தான். அதில் நிறையா விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து கிசுனா ரொம்ப பிடிக்கும். அது சினிமாவும் சரி அரசியலும் சரி ரெண்டுமே ரொம்ப ஊற்றி பார்ப்பாங்க. பொதுவாக நம்ம கூட இருக்கிற மாதிரி இருப்பாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹிட்டு கொடுத்தா நம்ம கூட இருப்பாங்க, ஃப்ளாப் கொடுத்தா அப்படியே பக்கத்து வீட்டுக்கு போயிடுவாங்க. அதே மாதிரி தான் நடந்துட்டு இருக்கும். இது ஒரு விதமான அரசியல் தான். இதெல்லாம் தாண்டி வந்து ஜெயிக்கணும் பார்த்தீங்களா, அதுதான் ஒரு போராட்டம் லைஃப்பில். யூ ஹேவ் டு ஆல்வேஸ் திங்க் அபவுட் வின்னிங். நீங்கள் ரொம்ப சிறப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணி என்டர்டெயின் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி சார், நன்றி நன்றி நன்றி. தவறாம நம்ம அசத்தல் டிவியை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சிரிக்கானுங்க நாங்க